ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன, சிலபஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸோட டிசைன், பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்டு இன் த ஆப்ரேஷன், அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றிலாம் டெப்த்தாக படிக்க போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கோர்ஸ் 2 இயர்ஸ் டியூரேஷனில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இந்த 2 கோர்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியில் நம்ம ஸ்கில் ஓரியன்டாக லேர்ன் பண்ணுவோம். அதாவது ப்ராக்டிக்கல் பார்ட் அதிகமாகவும் தியரிட்டிக்கல் பார்ட் கம்மியாகவும் இருக்கும். இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட், ட்ரைனிங் இதெல்லாம் கம்பல்சரியாக பண்ணணும். இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா ஓரியன்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். அதாவது தியரிட்டிக்கல் பார்ட் நமக்கு அதிகமாகவும் ப்ராக்டிக்கல் பார்ட் கம்மியாகவும் இருக்கும். இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட், ட்ரைனிங் இதெல்லாம் நெசசரியாக இருந்தாலும் கம்பல்சரி கிடையாது. அடுத்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் மினிமம் 55% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கோர்ஸில் நம்ம படிக்க போகிற சில சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், சாலிட் ஸ்டேட் டிசி டிரைவ்ஸ், சாலிட் ஸ்டேட் ஏசி டிரைவ்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், தியரி ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னீஷியன், ப்ரொஃபஸர் அண்ட் லெக்சரர், பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிசைனர், ரிசர்ச்சர், டெக்னிக்கல் கண்டென்ட் டெவலப்பர் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களை ஹையர் பண்ணிகிட்ருக்க சில கம்பெனிஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக்கல்ஸ், டிசிஎஸ், ரயில்வேஸ், பிஎம்டபிள்யூ குரூப், ஹவல்ஸ் இந்தியா, எமர்சன், ஃபிலிப்ஸ் இந்தியா கம்பெனிஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா 2 lakh to 6.58 lakh per annum வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படித்தா பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.